அழகு வணக்கம் நேருக்கு நேர்லர்ஜி பரிணாலர்ஜி எம்ஜிஆர் தேதி 6ஆம் தேதி 26ஆகும் திருவள்ளுவர் ஆண்டு 24ஆம் தேதி தை மாதம் 2057 ஆண்டு சமூக ஒழுங்கு செய்தியை வலியுறுத்தும் ஆண்டு மாசம் தமிழ் மண் வலை கலைகள் ஊக்குவிப்பு மாதம் மாசி மாதம் ஆகும். இன்றைய திருக்குறள் உடைக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் கலடன் கலா தாம் நட்பு. இன்றைய பழமொழி துள்ளின மாடு பொடி சுமக்கும். வணக்கம். நிச்சயமாக இருக்கிறீங்களா? நல்ல உற்சாகங்கள். இன்றைய தலைப்பு வந்து இது வந்து பெற்றோர் தெய்வம் 2 வீக்குக்கு முதல் எடுத்துவேன். எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆயிரு. நீங்க வந்து பெரிய வயசு ஆகிக்க நீங்க வந்து நீங்க பிள்ளைகள் வச்சிருந்தா நீங்க வந்து ஜென்டலா பேரண்ட் பண்ணுவீங்களா அல்லது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா கொஞ்சம் ரூல்ஸ் போட்டு நீங்க வந்து பேரண்ட் பண்ணுவீங்களா? திருப்பி இருக்கா? ஸோ நீங்க வந்து பெரிய வயசாகின நீங்க வந்து பிள்ளைகள் வைத்திருந்தா நீங்க வந்து சாஃப்டா வளர்ப்பீங்களா அல்லது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா அல்லது ரூல்ஸ் போட்டு கண்டிப்பா வளர்ப்பீங்களான்னு சொல்றீங்க. சரி, ஓகே, வெல்லுங்க, வாழ்த்துக்கள். தலைப்பு வழங்கினதா எல்லோருக்கும். பிரவீன். ஓகே, ஸோ யாரு வந்து சாஃப்டா வளர்க்குறதுக்கு கை போறீங்க? நான் போடுறேன். ஓகே, நகலும் போடுறீங்க? ஓகே, நானும் பிரவீனும். பிரவீன் நீங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா வளர்க்க போறீங்களா? அந்த சைட்ல இருக்க போறீங்களா? என்ன சைட்? ஓகே, நான் வந்து ஸ்ட்ரிக்டா வளர்க்கறதுக்கு நல்லவன்னு சொல்றேன். ஸோ இப்போ வாங்குவோம். சில பேர் நான் தொடங்குறேன். சில வேலை உங்களுக்கு மைண்ட்ல இருக்காரு ஒரு பாயிண்ட். ஸோ ஏன் ஸ்ட்ரிக்டா வளர்க்கணும் வேண்டாம், அது வந்து அவங்களுக்கு ஒரு டிசிப்ளினை கொடுக்கும். ஒரு லைக் ஒரு ருட்டீன் மாதிரி அவங்க வந்து இப்படி செஞ்சா எனக்கு கூடாது. ஸோ நான் இது ஒரு நல்ல வழியா போனா அம்மா பேச மாட்டா என்ற ஒரு இதை வரும். அவங்களுக்கு ஒரு லைக் திங்கிங் அவங்களா திங்க் பண்ணி வளர்க்குற மாதிரி ஒரு டிசிப்ளினை கொடுக்கும். ஸோ யா, நான் அதுக்காக எதிராக சொல்றேன். என்றால் நீங்க இப்ப ஸ்ட்ரிக்டா எனக்கு என்னண்டா நீங்க உண்மையா அந்த பிள்ளைய பேசுவீங்க. ஸோ auch so என்ன இப்படி செய்றாய், நீங்க இப்படி ஏன் செய்றீங்க, ஏன் அப்படி பேசிக்க அந்த பிள்ளைக்கு அப்ப அதை நோவலா இருக்காது. ஸோ என்னுடைய பெற்றோர்கள் என்ன பிடிக்க மாட்டார்களா அப்படியெல்லாம் வந்து நிறைய ஆக்க எனக்கு தெரிஞ்ச ஆக்க அது தெரியல. அந்த ஆக்க அவன் சில வேளை அப்படி வாய்ப்பு இருக்கலாம். சூசைட் அப்படியெல்லாம் செய்து அவை தாங்களே கொள்ளுறார்கள் என்று அவை ஒரு மக்களும் நினைக்க மாட்டார்கள். அது பெற்றோர்மார்கள் இப்படி ஸ்ட்ரிக்டா இருக்க அப்ப தங்களுடைய பிரச்சனைகள் பார்க்காமலே அப்ப கதை கேட்க அப்ப ஸ்ட்ரிக்டாக போறது நல்லதில்லை. நாங்க பிள்ளைகளோட கதைக்க வைக்கண்டா அது பிள்ளையான சேமான லெவலா இருக்கணும். ஆனால் அவைகளுக்கு அந்த ரெஸ்பெக்ட் பண்ணணும். நீங்க ஒரு பெற்றோர்மார் உங்களை தான் பெற்று வச்சு அவர் உங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பா இருக்கிறதுக்கு அதெல்லாம் ரெஸ்பெக்ட் அவர் பண்ணினார் அப்போ ஓகே, அப்போ நான் அதை ஜென்டலா செய்யலாம். ஆனால் அது ரெஸ்பெக்ட் பண்ணலாட்டி நான் இப்போ இவ்வளவு வேலை பிள்ளைக்கு கொடுக்க ரெஸ்பெக்ட் பண்ணலாட்டி அப்போ ஸ்ட்ரிக்டா வரணும். அது அப்படிதான் சொல்லணும். அது சரிதான். ஆனா அவங்களுக்கு லைக் சுய நினைப்பு எனக்கு தெரியல எப்படி தமிழ்ல. ஆனா சுயமா தற்கொலை இல்ல இல்ல சுயமாக அவங்க வந்து யோசிப்பினம். அவங்க வந்து எப்படி சொல்றது,
Hallo? அவங்க வந்து ஒரு Hallo? நான் டிசிப்ளின் சொல்ல முடியாது. ஆனா கூர்லியாக நிறைய பேர் வந்து அவங்க வந்து நல்லா படிப்பினும் அப்படி ஆன ஒரு இது கொண்டு வரும் ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங். அண்ட் ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங் வந்து லைக் நீங்க அவ்வளோ லைக் புலி பண்ண தேவையில்லை. ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங்கா இருக்கிறதுக்கு நீங்க சும்மா லைக் பேசலாம், ஏன் இப்படி செஞ்சு நீங்க அப்படி கொஞ்சம் பேசலாம். ஆனா நீங்க வந்து அவ்வளோ புலி பண்ண தேவையில்லை. இந்த யா அபிஷா, நீங்க என்ன சொல்றீங்க? நினைக்கிறேன் தொடக்கத்திலே நீங்க பேசினீங்கன்னா பிள்ளைக்கு கொஞ்சம் காலம் போக பயம் போயிடும். அதால அந்த பேசுறதுல அந்த கண்டிப்பா சொல்றதுல பிரயோசனம் இல்லாம போயிடும். அதால ஆரம்பத்துல நீங்க கொஞ்சம் அமைதியா அந்த பிள்ளைக்கு சொல்லி பார்க்கக்கூடிய அளவுல சொல்லி பார்க்கணும். அதுக்கு பிறகு அவையில் ஒரு மாற்றம் இல்லைன்னா நீங்க வேற முயற்சிகளை முயற்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா அது வந்து லைக் கொஞ்சம் லைக் டைம் வேஸ்ட் பண்றேன்னு நான் சொல்றேன். ஏனென்றா நீங்க வந்து ஒருக்கா சொல்லி நீங்க உதாரணத்துக்கு நீங்க வந்து டீச்சர் வந்து உங்களை போனை படிச்சா நீங்க வந்து திருப்பி போனை வெளியில எடுக்க மாட்டீங்க. ஸோ லைக் இப்போ ஃபிசிக்கல் லைக் அடிக்க சொல்லல, ஆனா அந்த ஃபிசிக்கல் கான்சிக்வன்சஸை கொண்டு வந்தனா தான் இது லைக் அவங்க வந்து திருந்தி விடணும். அவங்க வந்து ஒரு நீங்க அடிக்க போறீங்க. ஓகே. அப்படி சொல்லல. அதுக்கு பதிலா லைக் நீங்க அப்படி செய்தீங்கன்னா பிள்ளை ஏதாவது கள்ளத்தனமா ஸோ லைக் ஃபோன் எடுத்துட்டீங்கன்னா இன்னும் ஒரு ஃபோன் வேண்டும். லைக் அம்மா அப்பாவுக்கு அதுக்கு தெரியாம இங்க காசு வரும் ஒரு 1000. அது இப்ப நடக்குது. உண்மையா நடக்கிற விஷயங்கள் தான் சொல்றேன். யா ஓ, உங்களுக்கு தெரியுமா என்னடா என்ன எங்க இந்த வகுப்புல நீங்க சொன்ன மாதிரி ஆக்கள் இப்ப ஃபோன் கட் பண்ணா அப்ப அவளுக்கு என்ன ஐடியாண்டா எனக்கு இப்போ ஒரு தரம் கட் பண்ணியாச்சு பிரச்சனை இப்போ நான் தொடர்ந்து பார்க்கலாம் ஃபோனை இந்த எனக்கு தெரியும் அப்படின்னா இந்த அவ தொடர்ச்சியாக இன்னும் ஃபோனில் பார்க்குறாங்க ஸோ auch அவ கேட்ச் பண்ணினாலும் அவ தொடர்ந்து பார்ப்பாரு அதில் அதான் நீங்க வந்து ஸ்ட்ரிக்டா கொண்டு போனா பேரண்ட்ஸ் ஸ்ட்ரிக்டா கொண்டு போனா தான் கொஞ்சம் இதா இருக்கும். லைக் அவங்களுக்கு தெரியும் இப்படி செய்யக்கூடாது. அவங்க முதல்ல செய்ய மாட்டேன் வேண்டாம், அவங்கள பேரண்ட்ஸ் இப்படி சொல்லியிருக்கணும் அது கூடாது. அவங்களுக்கு தெரியும் என்ன கூடாது என்ன நல்லம் என்று அவங்களுக்கு முதல்ல தெரியும் செய்ய முதல்ல. ஸோ பிரவீன், நீங்க என்ன சொல்ல போறீங்க? So, like, if I have like a child, like nicer வளர்ப்பேன். ஆனால் லைக் சொல்ல கேட்கல கொஞ்சம் லைக் லிட்டில் பிட் ஸ்ட்ரிக்டாக இருக்கலாம். ஸோ என்னது லைக் அவங்க வழியில் லைக் அவங்கள விட்டால் கொஞ்சம் லைக் என்னது மெச்சூர்டாக இருப்பாங்கன்னு ஸ்டாப். ஏ நிறைய தப்பாக அதை செஞ்சா லைக் அவங்கள திருத்தி செய்யணும். ஏ ஸோ நீங்க என்ன சைட்ல இருக்கிறீங்க? I don't know, to be honest. ஓகே. ஆனா நீங்க வந்து நீங்க சாஃப்டா கொண்டு போனா சில ஆட்கள் அந்த அட்வான்டேஜா இருப்பினம். ஸோ என்ன சொல்றேன்டா சில ஆட்கள் அவங்க அவங்க லைக் இப்படி சொல்றது திருப்பி திருப்பி செய்வினோம் வேண்டா அவங்க அம்மா லைக் சாஃப்டா சொல்லுவினோம், அவ்வளோ பேச மாட்டினோம், அவ்வளோ கான்சிக்வன்சஸ் இருக்காட்டி வழியாதான் அவங்க வந்து அது அது அவங்கள இதா பாவிச்சு அவங்க வந்து அவங்க பிடிச்சத எல்லாம் செய்வினோம். ஆனா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா கொண்டு போனாதான் லைக் அவங்க கேப்பினோம், அவங்களுக்கு ஒரு பேஷன்ஸும் இருக்கும். என்ற அம்மா இப்படி பேசுறா, நாங்க இப்படி செய்யணும், ஒரு லைக் நம்பிக்கையை கொடுக்கும் என்று நான் சொல்றேன். ஸோ யா அது ஓகே எனக்கு விளங்குது அவன் அது பிள்ளையும் பொறுத்து அது பிள்ளை எப்படி அதை ரியாக்ட் பண்றதும் auch அதை பொறுத்து also ஒவ்வொரு பிள்ளையும் ஒரே மாதிரி என்று auch சொல்ல முடியாது. அதனால பிள்ளைய பொறுத்தும் அதை சொல்லணும். also இப்போ உதாரணமாக பிள்ளை நல்லா உண்மையா ஸ்ட்ரிக்டா இருந்தா தான் அது halt eben behave பண்ணினா அப்ப அப்படியெல்லாம் அப்படியெல்லாம் halt eben அந்த செய்யணும். ஆனா பிஹேவ் பண்ணுதுண்டா அப்ப ஒண்ணுமே செய்ய தேவையில்லை சொன்னா அதனால வேற உதாரணத்துக்கு கேட்கிறேன். எங்களை அம்மா அப்பா எல்லாம் அவங்க அவங்கள
அம்மா அப்பாங்க அவங்க வந்து ஸ்ட்ரிக்டான வளர்த்திருப்பினோம் என்ற அப்பத்திய காலம் வந்து லைக் டீச்சர் வந்து தடியால் அடிவேல் அப்படி எல்லாம் அலவுட் ஆயிருந்தது ஸோ அப்படி செஞ்ச வரையத்தான் கொஞ்சம் வெளிநாட்டு வந்து அவங்க வந்து ஒரு வேலை ஸ்டேபிளான வேலை எடுத்து அவங்க வந்து எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணினோம் ஸோ அது ஒரு உதாரணம் தானே ராகுலன் பிரவீன் Ja, Yeah. சரிதான். ஆனா இப்ப நீங்க சொன்னீங்க இப்ப பெற்றோர்மார்கள் அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் காட்டிக்க நான் மறந்துட்டேன். யா இன்னொருக்க சொல்லுவீங்க நீங்க என்ன சொன்னீங்க நான் மறந்துட்டேன். ஓகே ஸோ நான் என்ன சொன்னேன்டா ஓ யா எங்க அம்மா அப்பாங்க அவங்க அம்மா அப்பா வந்து ஸ்ட்ரிக்டான இண்டிவிஜுவல் ஸோ Yeah. இவன் வந்தது also எங்களுடைய அம்மா அப்பா also எங்களுடைய அம்மா அப்பா அப்படியெல்லாம் இருக்கேக்க அப்ப ஏன் எங்களுடைய பெற்றோர்மார்கள் அப்போ இப்படி ஸ்ட்ரிக்டா இருக்காம இருக்கிறார்கள் என்று எங்களுடைய பெற்றோர்மார்களுக்கு தெரிஞ்சிட்டு அவளுக்கு தங்களுடைய பிள்ளைகளுக்கு இப்படி பயக்க இருக்கக்கூடாது அப்படி ஸ்ட்ரிக்டான பயக்க அதனால எங்களுக்கு பெற்றோர்மார்கள் நல்லா ஜென்டிலாக எங்களுக்கு அன்போடு வளர்க்க அப்படி இருக்குது நான் சொல்லல இப்ப எங்களுடைய அந்த அம்மம்மா அப்பப்பா அப்படி அன்போடு வளர்க்கலண்டு அவளுடைய அன்பு ஒரு கொஞ்சம் வித்தியாசமான அன்பு ஆனா எங்களுடைய அம்மா அப்பா அந்த அன்பும் auch ஒரு கொஞ்சம் வித்தியாசம் என்று அவை எங்களுக்கு ஜென்டிலா இப்ப எல்லாம் பழகி கொடுக்கிறார்கள் அவை டைமர் ஸ்லோவா எங்களுக்கு சொல்லி கொடுக்க அப்படி எல்லாம் ஓகே also Expectation நல்ல வேறு வித்தியாசமா also இப்ப எங்களுடைய பெற்றோர்மார்கள் இப்ப எக்ஸ்பெக்டேஷனும் எங்களுடைய also எங்களுடைய பெற்றோர்மார்களுடைய பெற்றோர்கள் எக்ஸ்பெக்டேஷன் ஒரு வேறு விடயம் அதனால அதிலும் auch வித்தியாசங்கள் உள்ளன நான் ஹபிஷாக்கு ஒரு வீக்கப் பண்ணி கொடுக்க எப்போ முடிக்கணும் நான் கொஞ்சம் மறந்துட்டேன் சாரி அரைக்கு தான் ஆரம்பிச்சிங்க பிரச்சனை இல்லை ஸோ அம்பருக்கு முடிக்கட்டா பிரச்சனை இல்லை ஓகே 3 நிமிஷம் ஸோ ஹபிஷா இருக்கிறீங்களா ஹபிஷா போயிட்டா ஓகே இட்ஸ் ஃபைன் எனக்கு விளங்குறேன் ஹோல் ஆனா லைக் சொல்லுண்டா ஜென்டில் பேரண்டிங் வந்து அவங்க வந்து லைக் ஒரு யங் அடல்ட் ஆகிக்க நீங்க வந்து வளர்த்துட்டீங்க 18 வயசுக்கு நீங்க வந்து ஜென்டில் பேரண்டிங் ஆகத்தான் கொண்டு வந்து நீங்க அந்த பிள்ளைய அது வந்து உண்மையான உலகத்துக்கு போய்க்க உதாரணத்துக்கு ஒரு அவங்க வந்து கார் ஏற்றினோம்னா அவங்க வந்து போலீஸ் அவங்க ஸ்டாப் பண்ணினா அண்ட் போலீஸ் பேசிக்க நீங்க ரொம்ப ஃபாஸ்டா போறீங்க வாட் இஸ் ராங் வித் யூ அப்படி சொன்னா அவங்க வந்து ஒரு ஷொக்கா இருக்கும் அட்டாக்கா இருக்கும் அவங்க அந்த இது இல்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல முதல்ல ஏண்டா அம்மா அப்பா எங்களை சாஃப்டா வாழ்த்தினவேல் எனக்கு லைக் விளங்குறா என்ன நான் சொல்லுவேன் ஆனா ஜென்டிலா இப்ப நீங்க இப்ப பழக்கினாலும் இப்ப ஜென்டிலா இதை கேட்க அவைகளுக்கும் விளங்கணும் ரூல்ஸ் ஏன்னா நீங்க உங்களுக்கு தெரியுது அவை பிஹேவ் பண்ணலாட்டி நான் சொன்ன மாதிரி பிஹேவ் பண்ணலாட்டி அப்ப நீங்க தொடர்ச்சியாக ஜென்டிலா இருக்க மாட்டீங்க அப்ப நீங்க பிஹேவ் பண்ணாதனால அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகுவீங்க இந்த ரூல்ஸ் என்றா எல்லோருக்கும் தான் பொருத்தமானது அதனால எல்லோரும் அதோட ஸ்டக் பண்ணணும் ஓகே நீங்க உங்களை சொல்ற பாயிண்ட் சரிதான் ஆனா லைக் நீங்க அப்படி பாக்க லைக் ஸ்ட்ரிக்டான பேரண்ட்ஸ் வந்து உங்களை எப்படி சொல்றது அவங்க வந்து உங்களை பிராக்டிஸ் பண்ணலாம்னு சொல்லலாம் உங்களை பழக்கினோம் இப்படி உண்மையான உலகத்துல இப்படித்தான் நடக்கும் உங்களுக்கு செகண்ட் சான்ஸ் இல்ல நீங்க வந்து ஃபாஸ்டா போனா உடனே தண்டனை கிடைக்கும் நீங்க வந்து இல்லீகலா என்ன செஞ்சா உடனே அதுக்கு தண்டனை கிடைக்கும் ஸோ ஜென்ரலா பேர் பண்ணிக்க நீங்க வந்து கொஞ்சம் சான்ஸ் கொடுப்பீங்க முதல் டேரம் தானே 2 டேரம் தானே கொஞ்சம் லைக்
பேச மாட்டீங்க உடனேயே. ஆனா கூட கூட செய்த வரைய அவங்களுக்கு பழக்கமும் வந்துடும். ஸோ நீங்க வந்து முதல்லயே அது இது ஓகே இல்ல, நீங்க வந்து இது செய்யக்கூடாதுன்னு சொல்லிக்க கொஞ்சம் ஒரு ஃபோர்ஸ் தன்மையோட அவங்க வந்து உணருவாங்க, நாங்க இது செய்யக்கூடாது, ஓகே இல்ல. யா. ஆனா பாருங்க, இப்ப ஜென்சி பேரண்டிங்ல என்ன வித்தியாசம் என்றால், அவை இப்ப ஸ்ட்ரிக்டா சொல்ல மாட்டாரு, பாரு என்ன பிள்ளையா செய்திருக்கீங்க, இப்படி வேகமா ஓடி இருக்கிறாங்க. ஸோ ஏன் நீங்க இப்படி வேகமா போனீங்கன்னு தான் இப்ப ஜென்சி பேரண்டிங்கா இருக்கும். அப்ப அவைகளுக்கு ஜென்சி பேரண்டிங்ல அப்ப அவைகளுக்கு வாங்குது, யோ அது என்னுடைய பிள்ளை தான், அதனால நான் அதை மாத்தணும் என்று அவைகளுக்கே விளங்கிடும். அதனால ஜென்சி பேரண்டிங் என்று அது மட்டும் இல்லை. இப்போ உதாரணமாக பிரச்சனை இல்லை, முகாந்திரம் தானே அடுத்த முறை பெட்டர் ஆக்குண்டு என்று அவை அப்பா அவங்க அந்த பிரச்சனை பார்ப்பாரு. ஆனால் ஸ்ட்ரிக்டா பார்க்க மாட்டாரு, அவ ஜென்சில பார்ப்பாரு. ஸோ ஏன் நீங்க இப்படி இப்படி செய்றீங்க, அடுத்த முறை ஏன் அப்படி, அடுத்த முறை நாங்க அப்ப இப்படி செய்த இந்த சொல்யூஷனை செய்வோம் என்று அப்படியே நான் சொல்லியிருக்க. அதான் ஜென்சி பேரண்டிங் என்று சொல்லலாம். ஓகே ராகுல், நாங்க வந்து நிகழ்ச்சியை முடிவாக்குறோம். அது 50 டைமுக்கு கொடுக்கணும். ஸோ இது இந்த நிகழ்ச்சியில நாங்க வந்து இப்படி சோமா பேரண்ட் பண்றதா இருந்தா சாஃப்டா பேரண்ட் பண்றது, அல்லாட்டி கொஞ்சம் ஃபோர்ஸோட ஸ்ட்ரிக்டோட பேரண்ட் பண்றது கழிச்சணும். இப்போ வந்து எங்களுக்கு கொஞ்சம் தெரியும், நாங்க வந்து ரெண்டையும் கலந்து செய்யணும். இந்த கொஞ்சம் சாஃப்டாகவும் தான் இருக்கணும். இந்த அந்த பிள்ளைய மன நோயாக கூடாதுண்டு. ஆனா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா கொஞ்சம் ஃபேமா தான் இருக்கும். இந்த அந்த பிள்ளை தன்னாலேயே உணரும். ஸோ யா, நன்றி. வணக்கம். உங்களுக்கு நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா? சிறப்பு வாழ்த்துக்க தரணிக்கா. இப்போ ஒவ்வொருத்தர் சமரைஸ் ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க உங்களோட வாதிட்ட 2 லைன்ஸ். ஓகே, நான் என்ன சொல்றேன்டா, ஜென்சி பேரண்டிங் முக்கியம்தான். ஆனாதமாக அந்த பிள்ளை இப்ப அந்த மாதிரி சொல்லுக்கு அப்ப அதை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஆகணும் தான். ஆனா கூடுதலாக ஜென்சி பேரண்டிங் தான் ஒரு நல்ல விடயம் சொல்லலாம். ஓகே, பிரவீன். லைக் ஜென்டு பேரண்ட்ஸ் செஞ்சா லைக் நீங்கள் அவங்களோட அன்பாக இருந்தீங்கன்னா அவங்க மற்றவர்களுக்கு லைக் அன்பாக இருப்பாங்க. நோ சின்னது லைக் ஏதாவது தப்பு செஞ்சால் லைக் அவங்க திருத்தி இதை செய்யணும். ஓகே, அபிஷா இல்லையா? இப்போது இல்ல. நீங்க என்ன யோசிக்கிறீங்க தார்னிகா, உங்களோட சைடு? நான் என்ன யோசிக்கிறேன்னா, கொஞ்சம் கூட ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கக்கூடாது. என்ன லைக் அந்த பிள்ளைங்க மனசு நோயாக்க கூடாது. ஆனா நீங்க கொஞ்சம் லைக் ஸ்ட்ரிக்டா தான், கொஞ்சம் லைக் ஒரு லைக் சொட்டு ஸ்ட்ரிக்டா தான் போகணும். அண்ட் அது அவங்க உணருவாங்க. அண்ட் யா. காம்ப்ளிகேட்டட் தானே. நீங்க எப்படி வீட்டில் என்ன நடக்குது, நகுலுக்கு என்ன நடக்குது, ஜென்ரலா ஹார்டா சாஃப்டா? ஜென்ஸு, ஆனா இப்போ நான் உதாரணமாக சொல்லுக்கு அப்ப ஹார்ட், அது ஒரு கொஞ்சம் பேச்சு விழுந்து. பிரவீனுக்கு பாதி பாதிய. தார்னிகாக்கு ராகுல சொன்ன மாதிரி பேசுவினோம். ஆனா லைக் அது வந்து நான் தப்பு செஞ்சேன். எதுக்கண்டு இதுக்கு என்ன வெள்ளிக்கிழமை பருப்பும் சோறும் செய்து வச்சுட்டு கட்டாயம் சாப்பிடண்டா என்னண்டு சாப்பிடுறது? இல்லை, நமக்கு ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க, சாப்பிடலாம். உங்களுக்கு வேற நான்வெஜ் செய்து தருவாங்களா? இல்லை, வெஜிடேரியன் சாப்பாடு செய்வாங்க. ஆனால் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. இது வேறு சாப்பாடு சாப்பிடலாம். ஆனால் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றேன். சாப்பிடுவீங்க? ஏ. ஓகே, அதே மாதிரி எல்லாரும் வாங்க கோயிலுக்கு போவோம் இன்னைக்கு என்ன அன்னைக்கா வலிக்கிட்டுருவோம், மற்றாக்கள் பஞ்சுப்படுவீங்க. ஏன் நான் போவேன். போவீங்க, சரி. இல்ல சில நேரங்கள்ல திணிப்பாங்க, என்ன அம்மா அப்பா இது செய்தா நல்லம், இப்படி எல்லாம் செய்யணும், அங்க வேற அந்த பிள்ளை இந்த பிள்ளைய பாருன்னா அது கட்டாயம் நீங்க கேட்கணும்னு இருக்கா? இல்ல என்ன? ரைட். ஒரு நாளைக்கு இந்த சோஷியல் சர்வீஸை பற்றி எடுக்க போறீங்களா? அப்படிப்பட்டது வந்து இப்போ இங்கிலாந்து மாதிரி தான் ஜெர்மனிலையும் தெரியும் தானே, பிள்ளைய தூக்கிட்டு போயிடுவாங்க வந்து. அது எப்படி சரி பிள்ளை என்று ஒரு நாளைக்கு டாபிக் எடுங்க. உடனே இல்லை, எங்களுக்கும் பிடிச்சு கொண்டா
அது ஒரு டிபேட்டா எடுக்கலாம். அப்படிப்பட்ட ஸ்டோரிஸ் தெரியுமா உங்களுக்கு? ஓ தெரியும். பெரிய அக்னி என்ன ம். சில நேரம் 18 வயசு வரைக்கும் விட மாட்டாங்க. சரியா? அப்ப இந்த இந்தியா டாபிக்கோட அதுவும் வருது உள்ளுக்கு. நீங்க ஜென்ரலா இருக்கணுமா, ஸ்ட்ரிக்டா இருக்கணுமா, நீங்க கோவம் வந்தா கண்டதால எல்லாம் தூக்கி அடிக்கலாமா, உங்களுக்கு கேட்டா சொல்ல இயலுமா, பிள்ளை சொல்ல கேட்கல அதுதான் அடிச்சு நான் 2 பேரும். சரி, சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்கள், தரணிக்காகும் வாழ்த்துக்கள். அடுத்த 17வது அங்கத்தோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். 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 ஸ்கூல் முடிச்சிட்டீங்களா? ஆமா இப்பதான் வந்தேன் 10 நிமிஷத்துக்கு முன்னால. அப்ப இப்படி செய்யலாமா? அது பிரச்சனை. சரி, மற்ற ஆட்களுக்கு இடம் கிடைச்சா அப்படி செய்வோம். சண்டேஸ்ல டேட்டா தொடங்குறது. ஓகே, சண்டேல நாங்கள் ஒரு 1 hour common hour-ஆக எடுத்து செய்யலாம் அல்ல, அப்படி என்று சொல்லி சொன்னா. ஓகே, ரைட். நகுல் ரெடியா? வாரன் பாருங்க. நான் இப்ப எடுக்கிறேன் நீதினி, பிறகு ஒருக்கா நீங்க டேக் ஓவனுங்க. இப்போ நகுல் நினையாச்சு. ஓ ஓகே நாங்கள் முன்னும் கொஞ்சம் கதைச்சிட்டோம். ஓகே.